ஹாய் சசிலியா மேம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்த உடனே ஒரு எனர்ஜிக் பூஸ்ட் வந்துருச்சு எனக்கு. அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ஜிபேவா ஃபோன்பேவா? ஐயோ, எடுத்தோடனே கலாய்க்க start பண்ணிட்டீங்களா? ஓகே. அண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு ஜர்னிலாம்? நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் எனக்கு என்ன கேள்வினா, இவன்லாம் எப்பறா நல்லா இருக்கான்? அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். பாசிட்டிவா தான் கேட்பேன். ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அண்ட் வந்து சமூக ஆர்வலர் அண்ட் வந்து அந்த ஜர்னி வந்து எப்படி இருக்கு? எப்படி வந்து இது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்றீங்க? லைக் இல்ல நல்லா இருக்கு. எல்லாருக்குமே நெறைய திறமைகள் இருக்கு. அது வெளிப்படுற நேரம் தான் ஒன்னொன்னும் வேறுபட்டு இருக்கும். இப்போ நான் ஸ்கூல்ல இருந்தே நான் பேச்சு போட்டி அதெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு ஸ்பீக்கர்ங்கிறது எனக்கு ஸ்கூல்ல இருந்தே எனக்கு தெரியும். பட் வெளிப்பட்ட நேரம் தான் அந்த கோவிட் அப்போலாம் வந்துட்டு நான் நிறைய பேசினது நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இயல்பாகவே நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது பசி இல்லா வடமுதுரைன்னு ஃபஸ்ட்டு திண்டுக்கல், பசி இல்லா திண்டுக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரோடு ஓரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் உணவு கொடுக்கறது அந்த மாதிரி ஆரம்பிச்சது. ஸ்கூலில் வந்துட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு மாதம் 350 ரூபா வந்து ஒரு அறக்கட்டளை கொடுத்தோம்னா அது மூலமாக வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் முடித்தோடனே காலேஜ் படிக்கிற வரையும் அந்த 350 ரூபாய் விட்டு நாங்கள் மாற்றலை. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பணம் தானே சேர்க்க முடியும் அப்போ அப்பத்துலேருந்தே இயல்பாக வந்துட்டு அது எப்படியோ தெரியல, அது வந்துருச்சு. அது இப்போ வரையும் அது தொடருது. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டாங்க, சஷ்டி பொட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன் சேலை விற்க வந்துட்டீங்க, ஏன் புடவை வைக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் அவ்வளோ மோசமான வேலை கிடையாது. இன்ஸ்டாகிராமில் லைக்காக மேக்கப் போட்டு வேலை பார்க்குற உங்களை விட என் குடும்பத்துக்காக சேலை விற்று பொழைக்கிறேன்னா எவ்வளோ மேலே, நான் தான் உண்மையான அழகி அது அப்படிங்கிற ஒரு திமிரு எனக்கு இருக்குது. யார் உண்மையான அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேடல் வச்சோம் அப்படின்னா, உருவம் பொறுத்து இல்லவே இல்லை வாழ்க்கை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை. எண்ணம் அழகாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப அழகாக இருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அண்ட் எனக்கு என்னன்னா, உங்களோட வீடியோ சோஷியல் மீடியால வந்து ரொம்ப ட்ரெண்ட். நிறைய பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாம் வந்து பார்ப்பாங்க இந்த வீடியோலாம். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் போடணும்னு எப்படி தோணுச்சு? ஏதாவது இன்சிடென்ட்டாலயா இல்லை நீங்களே வந்து ரேண்டமா இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நியூஸ் ரீடர். ஓகே. ஒரு சேனலில். அப்புறம் வந்து அப்போல்லாம் நான் ஒன்றும் ஃபேம் கிடையாது. அப்போது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு 40,000 ரூபா வருமானம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு சராசரியான ஒரு நெசவாளி குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து, அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போல்லாம் வந்து நல்ல லாங் ஹேரு. ஸோ அப்போ வந்து ஒரு கேன்சர் அவேர்னஸ்க்காக அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கூப்பிடும்போது நான் அங்கே போய் பார்க்குறேன், என் முன்னாடி ஒரு 40-50 பெண்கள் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே வழுக்கத்தலையோடு இருக்காங்க. அவங்க நினச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு கேன்சரோடைய செகண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்க வேலைக்கு போகலாம் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் முடி கொட்டுறதுனால அந்த வழுக்கைங்கிற ஒரு சூழல் வந்துடும், அவங்களால வேலைக்கு போக முடியாதுங்கிறதுனால ஓகே நீங்கள் கான்ஃபிடென்ட் கொடுத்து பேசுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் பேசினாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்கள் பிரச்சனை எனக்கு தான், உனக்கு வந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஓகே நான் மொட்டை எடுத்துக்கிறேன், நான் மீடியாவில் இருக்கேன், நீங்கள் வேலைக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு 15 பேர் சரி சரி சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க நான் ஏதோ சினிமாக்காரி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த நாள் போய் நான் மொட்டை எடுத்துட்டு அந்த முடியை கொண்டு வந்து அவங்களுக்கு விக்கு பண்ணுறதுக்கு கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் ஒரே அழுக, ஏன்னா நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. வீட்டில் நைட்டு திடீர்னு ஒரு மொட்டை தலையோடு போகும்போது எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த விஷயம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே அம்மா ஆல்சோ கிவன் ஹேர் ஃபார் அ டொனேஷன். அம்மாவும் ஹெச்ஏ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் அந்த சேனல்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பிகாஸ் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வேலை இல்லை, என்ன பண்ணலான்னா டிக்டாக் இருந்தது. ஸோ டிக்டாக்ல எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வீடியோ போடும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், தமிழில் வீடியோ போடலாம். ஓகே, தமிழில் வீடியோ போடலான்னா எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு மாதிரி, நீ வீடியோ போடணுங்கிறது தப்பு இல்லை, ஆனால் தமிழில் வீடியோ போட்டால் எவன் பார்ப்பான், ஒன்று டான்ஸ் ஆடணும் இல்லை பாட்டு போடணும், அப்போ தான் நம்ம ட்ரெண்ட் ஆகும், செலிப்ரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எப்படின்னா ஒரு சமோசா போட்டால் கூட அந்த சமோசாவை நீ உருப்படியாக போடணும். சமீபத்தில் டெல்லி நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், அந்த சமோசா கடைக்கு வந்து ரைடு போயிருந்துச்சு. சமோசா கடையில் என்னடா ரைடு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சமோசா கடையில் ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் டர்ன் ஓவர் ஆகுது. அந்த கடையோட பிரான்ச்சஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ சமோசா போட்டால் கூட உருப்படியாக போட்டால் நீ கூட கோடீஸ்வரன் ஆகலாம். அவ்வளோதான். நம்ம செய்கிற வேலையை நம்ம பிடிச்சி அறிஞ்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா அது எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டு பண்ண உயரும். ஸோ அதனால் எனக்கு இயல்பாகவே தமிழ் பிடிக்கும். ஸோ தமிழ் மேலே இருக்கிற பற்றினால ஓகே பேசணும், என்ன பேசலாம் அப்படிங்கிற அடுத்து ஓகே தமிழ் பற்றி பேசலாம்.
கவிதைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் டிக்டாக். ஸோ ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு எனக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. தமிழ் டிக்டாக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டிக்டாக் வந்துட்டு பட்டம் கொடுத்தது. அப்போ எனக்கு நான் வேலையை விட்டு வாங்கும்போது 40,000 ரூபா சம்பளத்தை டிக்டாக் எனக்கு மாதம் 70,000 ரூபான்னு கொடுத்தாங்க. ஸோ என்னென்னா நான் வந்து அழகாக இருக்கும்போது, நான் இதை விட இளமையாக இருக்கும்போது, கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு எனக்கு அசிங்கமாக இருக்கும்போது கிடச்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன், உருவம் பொறுத்து வாழ்க்கை இல்லை, நம்மளோட எண்ணம் பொறுத்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணம் அழகாக இருக்கணும், எல்லாமே அழகாக நடக்கும். சூப்பர், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அண்ட் வந்து இதை தாண்டி வந்து இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னும் போது நம்ம ஒரு வீடியோ வாட் எவர் என்ன பண்ணாலுமே வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? யாருக்கு தான் நெகட்டிவ் கமெண்ட் வரல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க நாய்க்கு உணவு வைக்கணும், அது அவர் வந்து சேவையாக செய்கிறாரு. 1 வருஷம் வைக்கலாம், 2 வருஷம் வைக்கலாம், ஒரு 10-15 வருஷம் அவர் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வைக்கிறாரு. போய் பார்க்குறேன், எந்த டிஸ்லைக்கும் இல்லை. ஒருத்தர் மட்டும் போய் டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, உங்கள் அப்பா சொத்தை அழிக்கிறதுக்காகவே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அவர் நல்ல விஷயம் தான் பண்ணுறாரு. இங்கே மக்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணாலும் குறை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து யாரையுமே வந்து இவங்க சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. இப்போது ஒருத்தர் உண்மையே இல்லை, விஜய் சார் அரசியல் வந்தாங்க, ஓகே, இப்போ அவரை பற்றி வந்துட்டு நல்ல விதமாக சொல்ல, நீ வந்துட்டு உனக்கு இது இருக்குது அது இருக்குது அந்த மாதிரி. இவங்க யார் வந்தாலும் சரி, இவங்க ஒரு நல்ல தலைவனை கொடுப்பாங்களா, பெரிய கேள்விக்குறி. சரி, இருக்கிற தலைவர்களுக்கு நீங்கள் வந்துட்டு காசு வாங்காமல் ஓட்டு போடுவீங்களா, அங்கேயும் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அதுலேயும் நம்ம வந்துட்டு காசு வாங்கிட்டு யாருக்கு போடுறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போது இவங்க யார் என்ன பண்ணாலும் அது 100% நல்லதே பண்ணாலும் இவங்க கிட்ட நல்ல பேரும் வாங்க முடியாது. ஒரு விஷயம்தான், நமக்கு நம்மளை பற்றி தெரியும், எதுக்க இருக்கவங்களும் வந்துட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே நம்ம தோற்று போயிடுவோம். மக்களுக்கு ஒன்றே ஒன்று தாங்க பிடிக்கும், ஒன்று பணமாக பிறக்கணும். பணமாக பிறந்தா எல்லாரும் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. நாம் பணம் கிடையாது. 2வது, நம்ம ஒன்றும் சந்தையில் விற்கக்கூடிய பொம்மை கிடையாது, நம்மளை எல்லாருக்கும் பிடிக்க நாம அப்படிங்கிறது நாம தான், நமக்கு நம்மளை பற்றி தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இந்த விஷயங்களை எல்லாம் நான் கொஞ்சம் காதுகளை செவிடாக்கிக்குவேன். பெட்டர் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இப்படிலாம் பேசிக்கிறீங்க அப்படிலாம் தோணும். அப்புறம் பார்த்தா அப்புறம் அப்படியே அது பழகிடும். பட் இருந்தாலும் ஒரு சில கமெண்ட் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? லைக் இல்லைங்க, ரொம்ப பெருசாலாம் சொல்லிட முடியாது. ஒரு ஆண் வந்து கொஞ்சம் முன்னேறிட்டாக்க, மச்சான் அவன் செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் பார்த்துட்டான், அவன் ஏதோ தப்பான அவன் உழைச்சிருந்தா மட்டும் நீ சூப்பராக உழைச்ச, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஒரு பொண்ணு முன்னேறினா ஒரே விஷயம் தான், மச்சான் அவன் கேரக்டர். இதை தவிர இந்த சமுதாயம் ரொம்ப பெருசான குறைகள்லாம் கொண்டு வந்து சொல்லிடாது. ஸோ அதுக்கு நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு தயாராகிருக்கேன். பாசிட்டிவ். அண்ட் அதை தொடர்ந்து ஆக்டிங்ல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்டிங் எனக்கு நடிக்கவே தெரியாது தெரியுமா. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து யாருக்கிட்டையுமே தேடி போய் எனக்கு வந்து ஆக்டிங் இப்போ நடிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்ட பர்சனும் கிடையாது. முதல்ல வந்துட்டு ஜீ தமிழில் ஒரு ராஜமாதா ரோல் மாதிரி நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். எனக்கு அப்போது ஒரு ரீலில் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியாது. எனக்கு ஒரு பாட்டு போட்டு ரீல் போட்டு இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் கூட நான் பயங்கர இருக்கிறதுலே இந்த ஒஸ்ட்டு யாருக்கு போகணும் எனக்கு தான் அந்த அளவுக்கு பண்ணுவேன். நமக்கே தெரியும்ல ஸோ எப்படி நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஓகே வேணாம், இல்லை நடிப்பு திறமையெல்லாம் காட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு. பட் ஜீ தமிழில் வந்துட்டு மீனாட்சி பொண்ணுங்க பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ரோலு. அப்போல்லாம் எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியிருப்பேன், இங்கே விக்கு கூட வைக்கிறதுக்கு முடியாது. ஸோ எனக்கு அந்த ராஜமாதா கெட்டப் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை எனக்கு அது வேண்டாம், அம்மா ரோல். ஓகே, ஆரியனுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையிலே ஒரு 4 வயசு டிஃப்ரெண்ட்டு. அவருக்கு நான் அம்மாவை பண்ணணும். அப்போ நான் வந்து பயங்கரமாக டயட் இருந்து பயங்கரமாக லீனாக வேறு இருந்தேன். ஃப்ரேமில் 2 பேரும் பார்க்கறதுக்கு அக்கா தம்பி மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் போடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் எல்லாம் போட்டாச்சு. மறுபடியும் எனக்கு போய் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் முன்னாடி நடிக்கிறதுக்கே எனக்கு வரல. எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பேச சொன்னால் நான் பேசுவேன், அது அதுதான் என்னுடைய வேலை, எனக்கு நான் பண்ணியிருக்கேன். நடிக்கும்போது எனக்கு வரல. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது. என்ன பண்ணாலும் இவங்களை வந்து நான் தான் வேணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. சரி ஓகேன்னு ஷூட்டிங் டேட்டும் போயாச்சு, ஷூட்டிங் போயாச்சு. என்னோட இதில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் போச்சு. அதுக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நானே வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி கண்ணாடி முன்னாடி இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வழியாக சூப்பராச்சு. அதே ஜீ தமிழில் நான் சிறந்த மாமியாருக்கான விருதும் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் தான் நடிப்புங்கிறது.
மீனாட்சி பொண்ணுங்க பண்ணிட்டே இருக்கும்போது தான் பகாசுரனுடைய எனக்கு வாய்ப்பு வந்தது. ஸோ மீனாட்சி பொண்ணுங்க பண்ணி 2வது மாதம் எனக்கு கேமரா வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியாது. அதுவும் வந்துட்டு அதில் சாரை வந்து செல்வா சார் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த காவி ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அந்த அழுக்கு ஷர்ட் போட்டிருப்பாரு. அவர் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் டீமுக்குள்ளே உட்காந்துருக்காரு. எனக்கு அவர் தான் இருக்காருன்னு தெரியாது. என்னோட எல்லா கான்வர்சேஷனும் அந்த படத்தை எனக்கும் அவருக்கும் மட்டும்தான். நான் வேறு யாரு கூடயுமே பேசிட்டு இருக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஆள் கூட பண்ணும்போது நான் கடைசி வரையும் அந்த படம் முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ ஒரு எங்கனக்குள்ள கேமரா வச்சு அவங்க என்ன ஷூட் பண்ணாங்கன்னே தெரியாது. இப்போ இதுதான் கேமரா, நான் இங்கே தான் உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடி இருக்குது. அது ஒயிட் ஷாட்லாம் கேமரா எங்கெங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியவே இல்லை. பட் நான் வந்து யதார்த்தமாக ஒருத்தர்கிட்ட பேசினா என்ன பண்ணுவோமோ அதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே இருந்து நான் அப்படி செஞ்சுட்டு நான் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு பபுள் கம் போட்டு மெல்லணும். பபுள் கம்லாம் கொடுக்கல, நீங்கள் மெல்ற மாதிரி பண்ணுங்கன்னு. நானும் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது பண்ண சொன்னால் பண்ணலாம். இப்படி வேணும்னா ஏதாவது உண்மையிலே ஒரு பொருள் உள்ள இருக்கணும். சரி ஓகே ஃபைன் சிசி வா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் டேக்கே போல சூப்பராக போச்சு. அப்புறம் அவரும் செல்வராகவன் சாரும் எனக்கு ரொம்ப ஈக்குவலாக போடான்னு சொல்லணும். அவர் போடான்னு சொல்லணும். போயான்னு சொல்கிறேன். அது சொல்கிறேன், மேடம் போடா சொல்லுங்க மேடம், போடா சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேட்டு வாங்குறாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் கூட நடித்த முதல் படம் எனக்கு. அதை தாண்டி அந்த படம் எனக்கு நல்ல பேரும் வாங்கி கொடுத்தது. அதுலேயும் குறிப்பாக அந்த தலைகீழா தொங்குன சீனு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே போச்சு. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தடுத்து கலகலப்பு 3, திரௌபதி 2, MMCன்னு ஒரு படம் முடிஞ்சது, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனின்னு சொல்லிட்டு ஆந்திராஜ் சார் பண்ணியிருக்காரு. நான் அவரோட ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ரவுடி அதான் பண்ணி. ஆமாம், அது என்னன்னு தெரில, நம்ம மூஞ்சி பார்த்தா நெகட்டிவ் வில்லி அப்படிதான் தோடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பண்ணுறது கொஞ்சம் டஃப். பாசிட்டிவ் ரோல் பண்ணுறதை விட நெகட்டிவ் பண்ணும்போது நான் நிறையா பண்ணலாம், நான் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு நெகட்டிவ் பண்ண இயல்பாகவே பிடிச்சிருக்கு. பட் ஸ்க்ரீனில் நான் வில்லி அதெல்லாம் தாண்டி நிஜ வாழ்க்கையில் நான் கதாநாயகி தான் நினைக்கும். அந்த பெருமையும் சந்தோஷமும் எனக்கு இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ வந்து பொட்டிக், ஆமாம், இந்த ஐடியா வந்து எப்போ வந்துச்சு? எனக்கு எங்கள் அப்பா வந்து கைத்தறி நெசவர் நெய்றாங்க. சின்ன வயசுலேருந்து நான் நூல் பார்த்துருக்கேன், நான் நூல் சுற்றிருக்கேன், புட்டா எடுத்திருக்கேன். புட்டானா நம்ம டிசைனில் புட்டா வருது இல்லை, டிசைன் பண்ணும்போது அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ஒரு தொழில் தான். நான் எங்கள் அப்பா அந்த வேலை பார்த்த அந்த காசுலாம் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரியும் துணி இதுதான், துணியோட விலை இவ்வளோதான் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு நேற்று கற்றுக்கல. பிறந்ததுலேருந்தே அதுதான். எங்கள் அப்பா இப்போ வரையும் கைத்தறி தான் நெய்கிறாங்க. எங்கள் வீட்டில் நெசவு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இயல்பாகவே அந்த துணிகள் மேலாம் ரொம்ப பிரியம் அதிகம். ரெண்டாவது இந்த கலர்லாம் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஆங்கராக வந்துட்டு லோக்கல் டிவியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு இது போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இயல்பாகவே காஸ்டியூம் சென்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். நான் போடுற காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சசி உனக்கு இருக்கிற திறமைக்கு ஃபிலிமுக்கே காஸ்டியூம் டிசைனர் ஆகலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா நமக்கு. ஸோ அந்த மாதிரி. பட் இன்னைக்கு நம்ம சஷ்டி ஸ்டார்ட் பண்ணது எதுக்குன்னா, நான் நடிக்கிறேன், எனக்கு சம்பளம் வருதுங்க, என் ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு நான் 30 நாள் என்கேஜாக இருக்கேன். ஸோ அட் அ டைமில் 4 சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், விஜயில், ஜீல, சன்லன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் வந்து ஒரே ஒரு சீரியல் பண்ணுறேன் விஜய்க்கு மட்டும், நாட் அ டெலிகாஸ்ட், தென்றலை பெண்ணில் பேசுன்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் அது டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ எனக்கு 15 நாள் நான் வேலை பார்க்குற என்னுடைய சம்பளம் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணணும்ல, அதுக்கு நான் ஏதாவது வேலை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சாரி விற்றுட்டு அதில் வர வருமானத்தை யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது இருக்கிற பெரிய பயம் என்னென்னா, ஆன்லைனில் கொடுத்தாலே வந்து ஒரு மோசமான ப்ராடக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள போய் தேடி போய் திட்ட முடியாது. பட் நான் குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கேன், என் கடை இங்கே தான் இருக்குது, நீங்கள் வந்து என்னை கேட்கலாம். ஸோ அதை நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு ப்ரூவ், அதை வந்துட்டு நான் ஆன்லைனில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு. எனக்கு இயல்பாக முருகர் ரொம்ப பிடிக்கும். மகாகந்த சஷ்டி அன்னைக்கு தான் ஆரம்பித்தோம். இந்த கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சஷ்டி பூட்டிக்குன்னு தான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணோம். அது 5 மாதம் நம்ம வந்துட்டு ஆன்லைனில் பண்ணி அதை ஹிட் ஆகி அதை சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஷோரூமாக அதை ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு. எஸ், சூப்பர். அண்ட் வந்து இப்போ உங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து லைக் பல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஓனா பிசினஸ் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து சஸ்டெயினா பண்ணணும், லைக் பிடிச்சி பண்ணணும், அதுக்காக எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னா என்ன நீங்க கத்துக்கிட்டதுலாம் என்ன? அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது, தடையே இல்லாம எந்த வேலையுமே பண்ண முடியாது. நீங்க வந்து ஒன்றும் இல்லை, அங்கேருந்து இங்கே கிளம்பி வர்றதுக்குள்ள உங்களுக்கு 1000 தடவை வந்திருக்கும். உங்களுக்கு உடல் ரீதியாவோ உங்க ஃபேமிலி ரீதியாவோ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி ரீதியாக பெரிய பிரச்சனை இருக்கு. இன்கேஸ் வீட்டில் பெரிய சண்டை போட்டு வந்திருப்பேன்,
எனக்கு சிரிச்சு நடிக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். சிரின்னு கேமராமேன் சொல்லுவாங்க, சிரிப்பே வரவே வராது. அதே மாதிரி எனக்கு நல்லா அழுகணும் போல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்னை பிடிச்சி நீ சிரின்னு சொல்லும்போது மேக்கப் போட்டுட்டு நல்லா சிரிக்கிற மாதிரி நடிக்கிறத விட உலகத்தினோட பெரிய வழி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எல்லா மனுஷனும் அழுனா அழுவான், சிரிச்சா சிரிப்பான். நான் வந்துட்டு ஆர்டிஸ்டா இருக்கும்போது மட்டும் நான் வந்து மற்ற இடங்கள்ல வந்துட்டு என்னுடைய நாகரிகம் கருதியும் அந்த நான் பார்க்கக்கூடிய வேலை நிமித்தமாகவும் நான் இப்படியாக என்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது அது பெரிய டாஸ்காகவும் கூட இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்க பிடிச்சிருக்கா, இல்ல என்டர்பிரனரா இருக்க பிடிச்சிருக்கா, இல்ல ஆக்ட்ரஸா இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்க பிடிக்கும். எனக்கு என்னுடைய பையன் இருக்கான், யுகன் சர்வேஷ் அவன் பெயர். தமிழ் கடவுள் முருகனுடைய மற்ற பெயர்கள்னு போட்டு பார்த்தா யுகன்னு முருகனுக்கு ஒரு பெயர் இருக்கிறதாக சொல்றாங்க. அதனால தான் வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு முருகனுடைய பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு யுகன் கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு, யுகன் வந்து என்ன சொன்னா யுகனுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, தம்பி நான் சொல்லுவேன், உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு மற்றவங்க கேட்கும்போது, எங்க அம்மா ஆர்டிஸ்ட்டு, எங்க அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லாத, எங்க அம்மா வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நடிகையாக இருக்கிறத தவிர நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணும். ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப துவண்டு போயிருக்கும்போது மச்சான் ஒன்றுமே இல்லை வா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் சூப்பர். நம்ம வந்துட்டு எதையுமே சம்பாரிச்சிருக்க வேண்டாம். அந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் துவண்டு போய் உட்காந்துருக்கோமோ அதை நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தோ இல்லை ஏதோ பார்த்தாக்கா, அவங்க வீடியோ பார்த்தேங்க்கா பயங்கரமாக செம்ம டவுனாக இருந்தேன்னா அந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் சூப்பர், ஒரு மனுஷனுக்கு இதான் தேவை. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே டக்குன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. யாரையும் 6 மாதத்துக்கு மேலே பிடிக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தா எந்த லவ்வும் கூட 6 மாதத்துக்கு மேலே இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு முழுமைங்கிற விஷயமே நமக்கு வந்து சரியான அர்த்தம் தெரியல. ஒருத்தனை பற்றி முழுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுனால அவனை பிடிக்காது. அவனை பற்றி தெரியாத இருக்கிற வரையும் தான் நம்ம அவன் மேலே வைக்கக்கூடிய அன்பும் காதலும் எதுவாக இருந்தாலும் 6 மாதம் அதிகபட்சம். ஸோ அது இன்னைக்கான ட்ரெண்ட். ஸோ நம்மளுடைய அம்மா அப்பா காலத்தில் இருந்தக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது, பிணைப்பு, நம்பிக்கை, இதெல்லாம் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு ஜென்ரேஷன் பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி. இப்போ நம்ம அம்மா அப்பா படாத கஷ்டத்தை விடவா நம்ம பட்டோம் அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அவங்கெல்லாம் நம்மள படிக்காத ஒரு அம்மா அப்பாவா இருந்திருக்கலாம். என்னோட அம்மா அப்பா படிக்கல, என்ன இவ்வளவு தூரம் உயர்த்திருக்காங்க. அப்ப அதுக்கு அவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு தெரியல. நான் படிச்ச அம்மா தான், என் பிள்ளை வளர்க்கறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். எங்க அப்பா பட்டதுல பாதி கஷ்டம் நான் படல. பட் என்னன்னா சீக்கிரமா மனசோர்வு வந்துருது. ஸோ அதனால இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் தேவைப்படுறாங்க. பட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தேண்டி வெளியெல்லாம் போக வேண்டாம், நம்ம வீட்லயே இருப்பாங்க. அது நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ மாமாவோ யார் வேணா இருப்பாங்க. வீட்டில் நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கவனிக்கணும். என்னன்னா, எங்கள் அப்பா இருப்பார், எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு முன்னாடி தலை கொள்ளா முடி இருக்கும். ஓகே, வண்டியோட ஸ்டாண்டை மெயின் ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டுவார். வண்டியை நல்லா இழுத்து நல்ல தோசையில் முறுன்னு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவார். டெய்லி 65 மீன் இதெல்லாம் சாப்பிடுவார். கொஞ்சம் கவனிக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு முடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எங்கள் அப்பாவால் மெயின் ஸ்டாண்டு இழுத்து போட முடியல, சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி நிப்பாட்டுறாரு. இப்போலாம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றதில்ல, எண்ணெய் இல்லாமல் தோசை இட்லி சாப்பிட்றாரு. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போகிற நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது. அதுக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் தேவைப்படுறாங்க. அதுதான் அதுக்கான உருவங்கள் யாராக வேணா இருக்கலாம். இன்றைக்கி சசிலையாவாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அவங்களுடைய வேலை ரொம்ப பெருசு, அவங்க பண்ணுற வேலை ரொம்ப முக்கியம். அதனால் எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்க பிடிச்சிருக்கு. சூப்பர். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க வந்து சமூகத்துல வந்து ஆண்களுக்கு நடக்கிற அநீதியை பத்தி ஒரு பெண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ சமூகம் என்னென்னா, ஒரு தப்பு நடந்துட்டாலே அந்த தப்புக்கு வந்துட்டு ஆண் தான் காரணம்னு நிர்ணயிக்கிறது பெரிய பாவம். ஆக்சுவலி ஆண்கள் பொறுத்தளவுக்கு ஒரு பாவப்பட்ட ஜென்மம். ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை இல்லாமல் வாழ்ந்துடும். ஒரு ஆண்னால ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி. அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, ஒரு பொண்ணை வந்து சூப்பராக பார்த்துக்க தெரியுமே தவிர அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை. அதனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஜீன்ஸ் போட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மச்சான் அப்படின்னு அந்த பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்குறதும், புடவை கட்டின பிள்ளையெல்லாம் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்றதும், அந்த மாதிரியே இல்லை. இன்னைக்கு யார் எப்படி வேணாலும் இருக்காங்க, என்ன மாதிரி வேணாலும் இருக்காங்க. ஸோ அதுதான். அதனால் ஏதாவது ஒரு தப்பை வச்சுக்கிட்டு முழுக்க ஆண்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறதே. வண்டியில் போயிட்டு இருப்போங்க, ஓகே, ஒரு ஆண் நல்லா தான் 2 வீலர் ஓட்டு வந்திருப்பார். எங்கேயோ ஒரு புள்ள தப்பா தெரியாம வந்து இடிச்சிருச்சுன்னா அங்க இருக்கிற சொசைட்டி முழுக்க அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த பையன் மேல தப்பே இருக்காது. ஸோ பொண்ணுங்கிறனால நீங்க பண்ற தப்பெல்லாம் சரியும் ஆயிடாது, பையங்கிறனால அவங்க தப்பே பண்ணாம கெட்டவங்களும் ஆயிடக்கூடாது. ஸோ அதுதான், ஆண்கள் வந்துட்டு ஒரு தியாகி அப்படிதான் பார்க்கணும்.
தாண்டி வந்து இப்போ நீங்க வந்து ஆக்டிங்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல்னா என்ன சொல்லுவீங்க? நான் நேஷனல் அவார்டு வாங்கணும். என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு உச்சம் ஒண்ணு தேவைப்படும்ல. எனக்கு அந்த உச்சம் வந்து தேவைப்படணும். ஆஸ்கர் அப்படின்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் வந்து இப்போ இத கேட்கும்போது சசி நீ ஆஸ்கர் அவார்டு வாங்குவ. பக்கத்துல இருக்கவனா சுத்தி ஒரு 10 பேர் சிரிக்கலாம். பட் எல்லாத்துடைய ஆரம்பமும் 0 தான். இங்க இருந்தா தான் அங்க வர முடியும். நான் 2வது அதுக்கு கனவு கண்டா தான் இதாவது எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு 2ஆம் இடம் அப்படிங்கிறது சரியான இடம். ஏன்னா முதலிடம் அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி. அதற்கு மேல பயணமே இல்ல. நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா, நான் அடுத்து நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வராது. 2வது இடம் தான் சரியான இடம். என்னுடைய நெருப்பு எப்பவுமே உக்கிரமாகவே இருக்கும். போணும்னு தோணும். அது என்ன இன்னும் நிறைய சாதிக்க வைக்கும். ஸோ ஒரு நேஷனல் அவார்டு வந்துட்டு வாங்கணும். பெண்ணை பற்றிய கவிதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்கு. ஒரு பெண்ணே தன்னை பற்றி எழுதிக்கிறத விட, ஒரு ஆண் வந்துட்டு இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிச்சு எழுதும்போது ஒரு பெரிய அழகு இருக்கு இல்லையா? அது காதல்ல தமிழ்ல இருந்துட்டு எழுதுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ யூ ஆர் மை சோல் அப்படின்னு சொல்றதுக்கும், நீ என்னோட உயிரோட கலந்துட்ட உணர்வுன்னு சொல்றதுக்கும், தமிழ் மொழி மாதிரி எந்த மொழியும் தன்னுடைய உணர்வை கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஓகே. ஸோ அப்படி ஒரு கவிதை தான் இது. ஒரு 9ஆம் வகுப்பு சிறுவன் வந்துட்டு பகிர்ந்துகிட்டதாக பர்வீன் சுல்தான் அக்கா ஒரு மேடையில் இந்த கவிதையை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையும் கூட. அவ வானத்து நிலவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு. அவ வானத்து நிலவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனச தொட்டு. கண்ணுக்குள் இருக்கும் காவிரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்க ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்னை வதைப்பதேனோ பாங்கி. பாங்கினா சங்க இலக்கியங்கள்ல தோழின்னு அர்த்தம். கொட்டுமலையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, இந்த உசிரை இன்னும் வாட்டி, தன்னை செத்து செத்து பிழைக்கிறேன்னு போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேனோ சொல்லு. நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து, அந்த அன்னம் சிலிர்க்குது வேர்த்து, வழி போகும்போது கொஞ்சம் நீயும் நின்னு முகத்தை காட்டு, இந்த உசிரை இன்னும் வாட்டு. நீ வைகர பொழுதுல வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக, அத்தான் அந்த அழக, உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க குலுங்குதடி நெஞ்சு, வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாமா வீட்டு மயிலு நீயும் மாறி போகலாமா, என்னை போட்டு வதைக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிஞ்சு. இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அழகாவே இருக்கலாம். இது தமிழ்ல இது பேர் வெண்பான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4 வரி மட்டும் நான் சொல்றேன். நீங்க திரும்ப சொல்றதுக்கு முயற்சி மட்டும் பண்ணுங்க. இப்போ என்னன்னா, வழி போகும்போது கொஞ்சம் நீயும் நின்னு முகத்தை காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. அவ்வளவுதான். ஓகே, இன்னொரு முறை சொல்றேன். வழி போகும்போது கொஞ்சம் நீயும் நின்னு முகத்தை காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. வழி போகும்போது கொஞ்சம் நின்னு முகத்தை காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. இப்போ என்னை கவிதை சொல்லி கேட்டீங்கல்ல, உங்களுக்கு எந்த திருக்குறள் ரொம்ப பிடிச்சது? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், இது அந்த பாட்டுல கண்ணீர் பூசம் தரும் வினை தாண்டி வருவாயா. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். சரி, மீனிங் என்ன அதுக்கு? எனக்கு மீனிங் தான் தெரியாது, அந்த பாட்டு கேட்டதா ஞாபகம். சரி, ஐ மிஸ் யூ சொல்றோம்ல, ஐ மிஸ் யூனா என்ன? ஏங்க, ஐ லவ் யூ சொன்னா ஐ லவ் யூனா என்னங்க? ஐ மிஸ் யூ கேக்குறீங்க. ஐ லவ் யூனா என்ன தமிழ்ல? நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ மிஸ் யூனா என்ன? மிஸ் பண்றேன். அதான் மிஸ்ஸுக்கு தமிழ்ல. ஐயோ, என்ன எனக்கு தெரியல. இல்ல, நீங்க சொல்லணும். ஐ மிஸ் யூவா நீங்க எனக்கு தமிழ்ல சொல்லிட்டு போங்க. மிஸ் பண்றேன்னா என்ன? காணலையா? நான் உன்னை தொலைச்சிட்டு. மிஸ் யூனா தானே? காணவில்லை. காணவில்லையா? ஐ மிஸ் யூனா காணவில்லை. என்னன்னா, ஐ மிஸ் யூ அப்படின்னா தமிழ்ல சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க யாருக்கிட்டையாவது போய் நீங்க ஐ மிஸ் யூன்னு சொல்லணும்னா அதுக்கு பதிலா இதை வந்து சொல்லுங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகே. நான் உன் இன்மை உணர்கிறேன். இன்மைனா நீ இல்லாம இருக்கிற அந்த ஃபீலிங். ஓகே. நான் உன் இன்மை உணர்கிறேன் அப்படிங்கறது தான் ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ விட இந்த ஐ மிஸ் யூங்கிற அந்த வேர்டுக்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கிறதாக நான் உணர்றேன். அந்த அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேர்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆக்கணும்னா தமிழ்ல பேசலாம். என்ன சொல்றீங்க? நான் உன் இன்மை உணர்கிறேன். சூப்பர். ஐ மிஸ் யூ. தமிழ் டீச்சர் கூட நல்லா இருக்கு.
அப்படிதாங்க சொல்லணும், வேற வழி இல்ல. இல்ல உண்மையாவே நல்லா இருக்கு. 10th 12th அப்பதான் வந்து இந்த தமிழ்லாம் படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து காலேஜ்லாம் தமிழ் புக்கே நாங்க எடுத்து பார்க்கல. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு கேட்க. சரி சரி, என்ன சொல்லுவீங்க? நான் உன் இன்மை உணர்கிறேன். சூப்பர். ஸோ எல்லாரும் வந்துட்டு உங்களுடைய மனம் கவர்ந்தவர்கள் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. நிறைய வந்துட்டு எடுக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள்னு உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். அதை தாண்டி மகளிர் தினத்துல என்னை தேர்வு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய வானவில் தொலைக்காட்சியில் மட்டும் இல்லாம வி பிளே அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் முறையிலையும் சரி, இல்லை யூடியூப்லயும் சரி, பல நல்ல விஷயங்களை இப்போ காலடி எடுத்து வச்சு அதையும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வானவில் எப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கோ அதே மாதிரி நீங்களே எப்பவுமே பார்க்கறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் பல நல்ல கருத்துக்களையும் பல நல்ல மனிதர்களையும் எடுத்து இதுல வந்துட்டு அவங்களையும் ஊக்குவிக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி.